குரோம்பேட்டையில் குடும்ப சண்டையில் பெண் மற்றும் மாப்பிள்ளை வீட்டார் கற்கள் மற்றும் உருட்டுக்கட்டையால் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மீரான், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. போலீசாருடைய விசாரணை எந்த இடத்துல இருக்கு? வணக்கம். சென்னை குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஒரு உதவி ஆய்வாளர் மகன் ராஜ் பிரேம்நாத், இவருக்கும் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த மோனிகா பிரித்தி என்பவருக்கும் 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இவர்கள் குடும்பமாக அவருடைய மாமனார் மாமியார் இருக்கும் வீட்டிலேயே கீழ்த்தளத்தில் தனியாக 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கணவன் மனைவிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிற நிலையில மாமனார் மாமியாருக்கும் இவர்களுக்கும் ஏற்கனவே மோதல் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி வீட்டில் எலக்ட்ரிக்கல் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அப்போது மோனிகா பிரித்தி தன்னை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மாமனார் மாமியார் இது போன்று மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள் என கூறி அவர்களிடம் சண்டையிட்டிருக்கிறார். இவர்கள் இரு தரப்பினருக்கும் சண்டை நடைபெற்றது. அந்த பெண்ணிற்கு ஆதரவாக பெண்ணின் சகோதரர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள் காரில். அவர்கள் அந்த மாப்பிள்ளை வீட்டாருடன் தகராறில் ஈடுபட்டது. இரு தரப்பினருக்கும் அடிதடி மோதல் நடைபெற்றிருக்கிறது. இதில் இரு தரப்பினரும் வீட்டில் இருந்த பாத்திரங்கள் கட்டைகளை தூக்கி வீசிக்கொண்டு கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோ தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அந்த தாக்குதல் நடத்திவிட்டு அந்த பெண் வீட்டார் அங்கிருந்து காரில் புறப்படும் பொழுது அவர்களை தடுப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார் இந்த பகுதியில் காரை தடுக்க முயன்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த பகுதியில் இருந்த இருசக்கர வாகனத்தெல்லாம் ஏற்றிக் கொண்டு கண்ணிமிக்க நேரத்தில் அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதில் அந்த மாப்பிள்ளை வீட்டார் தரப்பில் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக குரோம்பேட்டை போலீசில் அவர்கள் புகார் செய்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண் வீட்டார் தரப்பினரை தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. நன்றி மீரான் தகவல்களுக்கு.